Hello everyone, welcome to Inspire short lecture series in science. இன்னைக்கு நம்ம மெஷர்மெண்ட் பற்றி கொஞ்சம் ஜாஸ்தி பார்க்க போகிறோம். முந்தின லெக்சரில் நம்ம என்ன பார்த்தோம், மெஷர்மெண்ட் ஏன் பண்ணணும் பார்த்தோம், சிஸ்டம்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் பார்த்தோம், எஸ்ஐ யூனிட்னா என்ன, ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் என்னென்ன இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்லேருந்து ஒன்றுத்தை பற்றி படிக்க போகிறோம், டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னா என்ன, தெர்மாமீட்டர் வச்சு என்னத்தை மெஷர் பண்ணுறோம், என்னென்ன ஸ்கேல்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்குது, அதெல்லாம் எப்படி கொண்டாந்தாங்க, இது செல்சியஸுங்கிறோம், ஃபாரன்ஹைட்டுங்கிறோம், இதெல்லாம் எப்படி வந்தது, ஒரு ஸ்கேல்லேருந்து இன்னொரு ஸ்கேல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, என்ன முக்கியம், இதெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல டெம்பரேச்சர்னா என்ன, டெம்பரேச்சர்னா it's a measure of how hot or cold a body is. ஒரு பொருள் வந்து சூடாக இருக்கா குளிராக இருக்கா, இதை ஒரு மெஷர்மெண்ட் போட்டு இதுக்கு ஒரு நம்பர் கொடுத்தோம்னா அதுதான் டெம்பரேச்சர் இல்லையா. பட் நிஜமாவே டெம்பரேச்சர்னா என்ன, வாட் எக்ஸாக்ட்லி ஆர் வி மெஷரிங், இது இந்த பாடி ஹீட்டாக இருக்குது கோல்டாக இருக்குன்னு சொல்கிறது ஒரு பக்கம், என்னத்தை மெஷர் பண்ணுறோம் அதுக்கு கொஞ்சம் வந்து மாலிகுலர் லெவலில் பார்ப்போம். நம்ம ஒரு ஜாடியில் நிறையா கேஸ் இருக்குன்னு வச்சு, கேஸில் there are going to be molecules. இதில் ஒரே ஒரு மாலிக்யூல் எடுத்துப்போம் இங்கே. And then I ask the question, what is happening to this molecule? இந்த மாலிக்யூல் என்ன பண்ணிட்டு இருக்கு, சாதாரணமாக ரூம் டெம்பரேச்சரில் இந்த மாலிக்யூல் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும். The energy that is present as heat will cause the molecule to vibrate, right? இந்த எனர்ஜியை தான் ஆவரேஜ் அவுட் பண்ணி நம்ம அந்த பாடியோட டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்குறோம். சரி, இதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் எப்படி இதை மெஷர் பண்ணும், we use something called a thermometer. By the way, இந்த மாலிக்யூல் இந்த வைப்ரேஷன் இதுக்கு நம்ம திரும்ப வருவோம் இந்த டாக்ல. முதல்ல நம்ம தெர்மோமீட்டரை பற்றி பார்ப்போம். தெர்மோமீட்டர்னா என்ன, ரொம்ப சிம்பிள். ஒரு தெர்மோமீட்டர்னாக்கா என்ன பண்ணுறோம்னா, ஒரு பொருளை ஹீட் பண்ணோம்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும், கூல் பண்ணோம்னா அது கான்ட்ராக்ட் ஆகும். சில பொருள் லைக் வாட்டர், they don't expand or shrink in a linear way. ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் 4 degrees வரைக்கும் அது வந்து டென்ஸ் ஆகிக்கிட்டே போகும். வாட்டர் கோல்டாக 4 டிகிரியில் வந்து இட் ரீச்சஸ் தி மேக்ஸிமம் டென்சிட்டி. அப்போ ஐஸ் ஆகும்போது என்ன ஆகும், இட் ஆக்சுவலி பிகம்ஸ் லெஸ் டென்ஸ். ஸோ வால்யூம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து லைட்டாக மேலே ஜாஸ்தி ஆகும். இதனால தான் கடலில் வந்து ஐஸ் முதக்குது. நீங்கள் ஒரு கப்பில் தண்ணி எடுத்து உள்ளே ஒரு ஐஸ் கியூபை போட்டிங்கன்னா ஐஸ் கியூப் முதக்கிறதுக்கு காரணம் இதுதான். சரி, அப்போ வேற என்ன, வாட்டரை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், வேற என்ன யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக அந்த காலத்தில் வந்து ஆல்கஹாலில் டை ஊற்றி அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, வேற என்ன யூஸ் பண்ணலாம், மெர்க்குரி வந்து ஒரு பாதரசம். அப்படி மெர்க்குரி வந்து இட்ஸ் அ லிக்விட் மெட்டல் அட் ரூம் டெம்பரேச்சர், எக்ஸலண்ட் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ். அதோட இந்த தெர்மல் எக்ஸ்பேன்ஷன், லீனியர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குவான்டிட்டி வந்து என்னன்னாக்கா, நீங்கள் வந்து 0 டிகிரிலேருந்து 1 டிகிரி போனீங்கனாலும் ஒரே மாதிரி தான் எக்ஸ்பேண்ட் ஆகும், 100லேருந்து 101 போனாலும் ஒரே மாதிரி தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். இதனால என்ன, மெர்க்குரியை யூஸ் பண்ணால் நம்ம கரெக்டாக வந்து இப்போ மெஷர் பண்ண முடியும் எவ்வளவு டெம்பரேச்சர் மாறுதுன்னு. சரி, ரைட். ஸோ என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு சின்ன ஃபைன் கேபிலரி டியூப், மெல்லிஸு உள்ள குட்டியாக ஒரு வாட்டர் இருக்கிற ஒரு டியூப் எடுத்துக்கிட்டு அதில் வந்து வேக்யூம் க்ரியேட் பண்ணி கீழே ஒரு பல்பில் மெர்க்குரியை போட்டு, இங்கே காமிச்சிருக்கிற மாதிரி போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரிசர்வாயர் கொடுத்து அதை வந்து ஐஸில் வச்சோம்னா மெர்க்குரி ஷ்ரிங்க் ஆகும், அதையே சூட்டில் வச்சோம்னா மெர்க்குரி எக்ஸ்பேண்ட் ஆகும். இவ்வளவுதான் தெர்மோமீட்டருங்கிறது. ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு அதோட டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டி சேஞ்சஸ், இதுதான் தெர்மோமீட்டரோட ஃபண்டமெண்டல். சரி, இப்போ தெர்மோமீட்டர் எப்படி வேலை பண்ணுதுன்னு பார்த்துட்டோம், எப்படி ஸ்கேல்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்துடலாம். நம்ம 2 மேஜர் ஸ்கேல்ஸ், நம்ம 3 மேஜர் ஸ்கேல் இருக்குது, பட் 2 மேஜர் ஸ்கேல் தான் வந்து they are used in public.
நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த இம்பீரியல் சிஸ்டம் போன இதில் பார்த்தோம், இந்த ஃபுட் பவுண்ட் செகண்ட் சிஸ்டம். அவங்க இன்னொரு வியர்ட்னஸ் வச்சுருக்காங்க, அது பேர் ஃபாரன்ஹைட்னு. ஆக்சுவலாக இது அவ்வளோ வியர்டு இல்லை, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இது வந்ததுன்னு பார்த்தா அது அவ்வளோ வியர்டு இல்லை. ஃபாரன்ஹைட்ன்றது ஒரு சயின்டிஸ்டோட பேர். அவர் என்ன பண்ணாருன்னா, ஹீ பில்ட் த ஃபர்ஸ்ட் ரிலையபிள் தெர்மோமீட்டர். முதல்ல என்ன பண்ணார், ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஐஸ் போட்டு ஈக்குவல் பார்ட்ஸ் ஐஸ், சால்ட்னாக்கா அமோனியம் குளோரைட் சால்ட் இந்த கேஸில், அண்ட் வாட்டர் ஈக்குவல் பார்ட்ஸ் போட்டு வச்சுட்டு அதில் தெர்மோமீட்டர் வச்சார். அது எங்கே போய் செட்டில் ஆகுது, இதுதான் அவரோட காலத்தில் லோயஸ்ட் டெம்பரேச்சர் அவங்க அப்படின்னு அவங்க நினச்சது. ஸோ இவர் என்ன பண்ணார், இதை எடுத்து போட்டு அதில் கொண்டு போய் தெர்மோமீட்டர் வச்சார். அந்த ஆல்கஹால் எங்கே செட்டில் ஆச்சோ அதை குறித்து அதை 0 அப்படின்னு போட்டுக்கிட்டார். ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அதை எடுத்து ஐஸில் வச்சார், ஐஸு வாட்டர் மிக்ஸில் வச்சார். வச்சுட்டு அது எவ்வளோ வந்தது, சரி அதுதான் 32 டிகிரிஸ், கிட்டத்தட்ட 32, அதை போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டார். அப்புறம் என்ன பண்ணார், ஒரு ஹெல்த்தி ஹியூமன் பாடி அதை எடுத்து அங்கே அதில் இதே தெர்மோமீட்டரை வச்சு அது ஒரு மார்க் பண்ணிக்கிட்டார். இதை அவர் 96 டிகிரிஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ என்னன்னாக்கா 0லேருந்து 96 டிகிரிஸ், தட் வாஸ் த ரேஞ்ச் ஆஃப் ஹிஸ் தெர்மோமீட்டர் வென் ஹி பில்ட் இட். இது என்னங்க ஒரு மாதிரி இருக்கு கணக்குனா, அதை பற்றி இப்போதைக்கு கவலைப்பட வேணாம். ஆனால் வாட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஹி பில்ட் 2 thermometers the same way, and both of them measured temperature the same way. அவர் கட்டின 2 தெர்மோமீட்டரும் நீங்கள் ஐஸில் வச்சிங்கன்னா 32 காமிக்கும், ஒரு ஹியூமன் பாடியில் வச்சிங்கன்னா 96 காமிக்கும். He provided accuracy in measurement. அதனால அவரோட சிஸ்டம் ராயல் சொசைட்டி, இங்கிலாந்து ராயல் சொசைட்டி they took it up. It was a big hit. In fact, this was the first time somebody had reproducibly measured temperature. அதனாலேயே பயங்கர ஹிட் ஆச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு செல்சியஸ் அப்படின்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணாரு, he used a different scale. For the lower end, he used ice water mix. Remember, salt போடல, salt போட்டால் டெம்பரேச்சர் 0க்கு கீழே போயிடும். சால்ட் போடல, ஐஸ் அண்ட் வாட்டர் மிக்ஸ் வச்சு அதில் மெஷர் பண்ணி அது 0 அப்படின்னு மார்க் பண்ணார். அப்புறம் பாயிலிங் வாட்டரில் வச்சு அதை 100ன்னு மார்க் பண்ணார். புரிஞ்சுக்கோங்க, இந்த 100க்கும் அந்த 0க்கும் வேற அர்த்தமே கிடையாது, சரியா? இது நம்மளா வைக்கிறது, இதுதான் 0 இதுதான் 100ன்னு வச்சு நடுவில் இருக்கிற தூரத்தை 100ஆ வகுத்துக்கிட்டாங்க. அது பேர் சென்டிகிரேட் ஸ்கேல். அதனால தான் அது பேர் சென்டிகிரேட், அதாவது 100 டிவிஷன் இருக்கிற ஸ்கேல்னு அர்த்தம். சரி, ரைட், இது முடிஞ்சது. இவ்வளவுதான் டெம்பரேச்சரானா இல்லை, சயின்டிஸ்ட் ஹேட் அனதர் கொஸ்டின். ரிமெம்பர், நம்ம அந்த மாலிக்யூல் பாட்டிலில் போட்டு ஒரு கேள்வி கேட்டோமே, அதே கேள்விக்கு திரும்ப போகிறோம். அந்த மாலிக்யூல் சேஸ் காட் எனர்ஜி வில் வைப்ரேட். என்கிட்ட எனர்ஜி இருக்கு, நான் வைப்ரேட் பண்ணுவேன். சரி, அப்போ சயின்டிஸ்ட் ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற எனர்ஜிக்கு நீ வைப்ரேட் ஆற, இஸ் தேர் a temperature where you will not vibrate? Yes, there is. At approximately 273 degrees below 0, molecules will have 0 energy. Lord Kelvin அப்படின்னு ஒரு physicist, அவரு சொன்னாரு, this is the lowest temperature possible in the universe and we will call it the absolute zero. இந்த absolute zero அவருக்கு ஒரு ரிமெம்பரன்ஸ் கொடுக்கறதுக்காக கெல்வின் ஸ்கேல்னு வச்சு 0 கெல்வின் அப்படின்னு போட்டாங்க. 0 கெல்வின்ல எல்லா பொருளும் சாலிட் ஆயிடும், ஹைட்ரஜன் கேஸ் கூட சாலிட் ஆயிடும். அதுதான் அதோட சிறப்பு. சரி, அப்போ கெல்வின்லேருந்து சென்டிகிரேட் எப்படி இப்போ இந்த 3 ஸ்கேல் பார்த்துட்டோம். இந்த 3 ஸ்கேல்லையும் எப்படி நம்ம மாற்றி மாற்றி பார்க்கறதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லை. கெல்வின் டு சென்டிகிரேட் ஈஸி. சென்டிகிரேட் எடுத்து அது கூட 273 ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்கா கெல்வின் ஸ்கேல், குட். சென்டிகிரேட்லேருந்து ஃபாரன்ஹைட்லேருந்து சென்டிகிரேட் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணணும். ஃபாரன்ஹைட்லேருந்து முதல்ல 32 கழிச்சுட்டு அப்புறம் 5/9 மல்டிப்ளை பண்ணணும். சரி, ரைட், அதுவும் ஓகே.
அதை அப்படியே நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபேரன்ஹைட்லேருந்து சென்டிகிரேட்லேருந்து ஃபேரன்ஹைட்டு வந்துடும். சென்டிகிரேட் இன்ட்டு 9/5 ப்ளஸ் 32. இது வந்து இந்த சின்ன நம்பருக்கு தான் இந்த சர்க்கஸ்லாம் நீங்கள் பண்ணணும். இந்த -32 + 32 சர்க்கஸ்லாம். இப்போ சன்னோட டெம்பரேச்சர் என்ன, சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு 3000 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறோம். சரி, அப்படின்னா ஃபேரன்ஹைட்டில் எவ்வளவு அப்படின்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ஒரு 0.55 ஃபேக்டர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 5500 ஃபேரன்ஹைட் இருக்கும். ஸோ 5500 ஃபேரன்ஹைட் அதில் 55% எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 செல்சியஸ். ஸோ பெரிய நம்பர்ஸ்லலாம் செல்சியஸ் ஈக்குவல்ஸ் அபவுட் 55% ஆஃப் ஃபேரன்ஹைட் அப்ராக்சிமேட்டாக போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ரொம்ப அதுக்கெல்லாம் மண்டே உடச்சிக்க வேணாம். பட் தெர் ஆர் கீ வேல்யூஸ் தட் யூ மஸ்ட் ரிமெம்பர். கெல்வின்ல கீ வேல்யூ என்ன? ஐஸ் டு வாட்டர் 273, வாட்டர் டு ஸ்டீம் அதாவது பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அது 373. சென்டிகிரேடில் ஐஸ் டு வாட்டர் 0 டிகிரின்னு சொல்லுவோம். அதை பற்றி ஒரு சின்ன இது இருக்குது, அது கீழே சொல்கிறேன் நான். வாட்டர் டு ஸ்டீம் பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ் ஆர் சென்டிகிரேட். Fahrenheit 32 is the freezing point of water. 212 degrees is the boiling point of water. சரி, இந்த செல்சியஸ் சென்டிகிரேட் ஸ்கேலில் 0 டிகிரின்னு நம்ம சொல்கிறோம். 0 டிகிரின்னு நம்ம சொல்கிறது வந்து we call it the freezing point of water. சரி, பட் நம்ம எப்படி அதை மெஷர் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பார்ட்ஸ் வாட்டர் அண்ட் ஐஸ் போட்டு மெஷர் பண்ணும். அப்படின்னா 0 டிகிரியா? இல்லை, 0 டிகிரி கொஞ்சம் மேலே. அது பேர் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ட்ரிபிள் பாயிண்ட்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சரில் ஐஸும் இருக்கும் சாலிட், வாட்டர் இருக்கும் லிக்விட், வாட்டர் வேப்பர் இருக்கும் மேலே, தட்ஸ் a gaseous form of water. ஸோ 3 விதமாகவும் இருக்கிறதுனால அது பேர் ட்ரிபிள் பாயிண்ட்னு சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணலாமா? டெம்பரேச்சர்னா என்ன? It is a measure of the kinetic energy, average kinetic energy of molecules in a system. How do thermometers work? They depend on thermal expansion or contraction of a substance. சரி, what are Celsius and Fahrenheit? ரெண்டுமே வந்து scales of measurement, just that they have a different starting point and ending point. Fahrenheit முதல்ல ஆரம்பிச்சப்போ அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஐஸ் வாட்டர் சால்ட் மிக்ஸு, எண்டிங் பாயிண்ட் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர். செல்சியஸ் வந்து அது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஐஸ் வாட்டர் மிக்ஸு, எண்டிங் பாயிண்ட் பாயிலிங் வாட்டர். வாட் இஸ் கெல்வின்? Kelvin scale is the SI unit. It's the fundamental unit for temperature measurement, wherein 0 degrees is the point where all movement of molecules is 0. இது வரைக்கும் இப்போ தெரிஞ்சுப்போம். அடுத்த கிளாஸில் நம்ம மற்ற யூனிட்ஸ் பற்றி பார்ப்போம். Have a great day folks. Good day. Bye.